ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கம்பு மாவு புட்டு பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச மாவு. இது கம்பு வாங்கி கழுவி காய வச்சுட்டு அரைச்ச மாவு. அதுக்கு வந்து 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய், நெய், ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஏலக்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனியும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லைட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் அதை சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு நல்லா எல்லா மாவுலையும் கலக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு மாவு வந்து பிணையணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை தெளிச்சு நல்லா நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். அதுமாரி ரவுண்டாக நல்லா கெட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு மாவு பிணைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி நான் நல்லா ஃபுல்லாக தெளிச்சிட்டேன். மாவோட பதம் வந்து இப்படி தான் இருக்கணும். பிடிச்சா அந்த மாவு வந்து அப்படியே நிற்கணும். அதான் வந்து கரெக்டான புட்டுக்குள்ள பதம். இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இட்லி பாத்திரம் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம உள்ளே வந்து வைக்கலாம். தண்ணி நல்லா வந்து சூடாகணும். இப்போ சூடான உடனே மாவு ஃபஸ்ட் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் போடாமல் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அடுத்தது மேலே அப்புறம் நம்ம வந்து போடணும். இல்லைன்னா வேகாது. இப்போ நல்லா வந்து நான் வந்து லைட்டாக தேங்காயும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக வந்து புட்டு வந்து வெந்திருக்கு. இந்த செகண்ட் பேட்ச் போல கொஞ்சம் தேங்காயும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து நெய் வந்து ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். இதனுடைய கலர் மாறணும். அதான் வந்து வெந்ததுக்கான அந்த ஒரு இது நல்லா ஒரு டார்க் கலரில் வரும். நமக்கு நல்லா டேஸ்டான உதிரியான கம்பு புட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்கணும். இப்படி